அமுதற்ற உலகு அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை. டொரண்டோவிலே நேரம் 9:02 இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0.8°C உணரப்படுகிறது. அதே நேரத்தில் கடும் குளிருக்கான எச்சரிக்கை டொரண்டோவில் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய இடங்களில் நாளை எவ்வாறு காலநிலை இருக்கப் போகிறது என்று பின்னர் பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்காப்ரோவிலே கனடியன் பின் சந்திப்பு அருகாமையில் அமைந்திருக்கும் மாயாஸ் பர்னிச்சர் நிறுவனத்தினர். இன்றைய நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே உலகமெல்லாம் பேசப்படுகின்ற விடயம் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான இந்த போர். ஆகவே ரஷ்ய ஜனாதிபதி மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் மீது பொருளாதார தடையை கனடா விதித்திருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அதனை தொடர்ந்து கோவிட் பதில் நடவடிக்கை குறித்து மத்திய அரசின் அறிவிப்பு இன்று வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பூஸ்டர் தடுப்பூசி அதனுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, தொடர்ந்து வருகின்ற காலங்களில் இந்த முகமூடி அதாவது முகக்கவசம் அல்லது மாஸ்க் அணிவது எவ்வளவு தூரம் நமக்கு தேவையான ஒன்று, இது தொடர்பான விவரங்களை எங்களுக்கு பகிர்ந்திருக்கின்றார் கனேடிய மத்திய சுகாதார அதிகாரி டாக்டர் தெரேசா டேம் அவர்கள். அதே நேரத்தில் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த போது சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக ஒன்டாரியோவிலே பொருளாதாரம், அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது, இதை தாண்டி உக்ரைனில் இருப்பவர்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் போன்ற கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அது குறித்து பார்க்க போகின்றோம். அதை தவிர வளமையாக நிலவுகின்ற நாளைய காலநிலை, கனேடிய நாணய மாற்று விகிதம், அதோடு கலையரங்கம் பகுதியிலே காந்தனி கிஷோன் அவர்கள் வழங்குகின்ற ஒரு கிளாசிக்கல் பாடல் ஒன்று உங்களுக்காக இன்று வெள்ளிக்கிழமை காத்திருக்கிறது. நிறைவாக கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றார் துஷ்யந்தி குணரெட்டம் அவர்கள். இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற செய்திகளும் தகவல்களும். அந்த நேரத்தில் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம், வருகின்ற திங்கட்கிழமை பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி குட் ஈவினிங் கனடா 400வது நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறது என்பதையும் நேயர்களுக்கு அறிய தந்து கொண்டு டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் செல்லலாம். ஆகவே டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் இன்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். குறிப்பாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் அவரது வெளியுறவு அமைச்சர் சர்ஜி லாவ்ரோ மீது பொருளாதார தடைகளை விதிக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய அறிவிப்பு ரஷ்யாவை குறிவைக்கும் கனடாவின் 3வது அறிவிப்பு அல்லது 3வது நடவடிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்கு கனடா அதன் நட்பு நாடுகளின் வழியில் பின்பற்றி இந்த பொருளாதார தடையை விதிப்பதாக கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம், இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் 2 ரஷ்ய தலைவர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளை அறிவித்ததன் பின்னணியிலே இப்பொழுது கனடாவும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே உலகம் முழுவதும் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் கூறுகின்ற ஒரு விடயம், இந்த போரானது தேவையற்ற ஒன்று என்றும் தனிப்பட்ட ஒரு நபரால் இது முடிவு செய்யப்பட்டு நடத்தப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இதிலே பல நாடுகள் உக்ரைனுக்கு பல வழிகளிலும் உதவிகளை செய்தாலும் கூட இந்த
நாடுகளும் இராணுவத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உதவிகளை வழங்கப் போகிறார்களா அல்லது வருகின்ற நாட்களில் எவ்வாறு நிலைமை இருக்கப் போகிறது என்பது குறித்து இன்னும் ஒரு புதிராகவே இருக்கிறது. குறிப்பாக நேட்டோ என்று சொல்லப்படுகின்ற பல நாடுகளைச் சேர்ந்த அமைப்பு அது சார்ந்த படைகளை அனுப்பப் போகிறதா, இதை எல்லாவற்றையும் தாண்டி அங்கிருக்கின்ற மக்கள் புலம்பெயர ஆரம்பித்திருக்கின்றார்கள், அந்த நாட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்திருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கையில் கிடைத்த பொருட்களோடு வெளியிலே செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த வழி நேரத்திலே கனடாவை பொறுத்தவரையில் அப்படியான உதவிகளை இந்த மக்களுக்கு வழங்கப் போகிறது போன்ற விவரங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். ஆகவே 1.3 மில்லியன் உக்ரைனிய சமூகத்துடன் தொடர்பில் இருப்பதாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனிதா ஆனந்த், பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் என்று சில விடயங்களையும் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறிய விடயங்களில் முக்கியமான தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். The world is witnessing the horrors of President Putin's war of choice. This is a brutal, needless attack on a sovereign, democratic country. It is an atrocity for Ukraine's over 40 million innocent citizens and for the world. Today, Canada is announcing our third set of severe, coordinated sanctions. First, we will be imposing sanctions on President Putin and his fellow architects of this barbaric war, his chief of staff and foreign minister Sergei Lavrov. These men bear the greatest responsibility for the death and destruction occurring in Ukraine. Additionally, I am confirming Canada's support to remove Russia from the SWIFT payment system, a critical part of the global banking system. We've made it clear that all options are on the table when it comes to imposing steep costs on Russia's unjustified and unprovoked invasion, and that includes taking steps to exclude Russia from making financial transactions around the world. Excluding Russian banks from SWIFT would make it even more difficult for President Putin to finance his brutalities. Canada is also announcing that we will levy additional sanctions on Belarus and its leaders for abetting President Putin's invasion of a free and sovereign nation. These will target 57 individuals and are in addition to the dozens of existing strong sanctions already leveled against Alexander Lukashenko's regime for their repeated, systematic human rights violations and decades of oppression of their own people. Today, we are announcing that our government will match every donation you make to the Canadian Red Cross Ukraine Humanitarian Crisis Appeal up to $10 million. This money will go directly to supporting relief efforts in the region. This is in addition to the $50 million for development humanitarian aid previously announced and the $620 million in sovereign loans we have made available to Ukraine's government. On a more personal note, let me just say that I've had the pleasure of getting to know Vladimir Zelensky, the president of Ukraine, quite well over the past number of years. Like I told him when we spoke yesterday, I am inspired by his resolve and his devotion to his country. He is the embodiment of the courage of Ukrainian people, and just like him, Ukrainian people are showing incredible strength and resilience. President Putin's war on Ukraine is a war on freedom, on democracy, and on the rights of Ukrainians and all people to determine their own future. President Putin has opened the darkest chapter yet in his assault on the Ukrainian people, but he has made a grave miscalculation. People around the world, including in the streets of Moscow and St. Petersburg, are standing against his brutal and unnecessary war. They are standing with Ukraine, as are all of us. Canada, and increasingly the world, stand united and unwavering in our support of Ukraine.
மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கனடா குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 11 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0.8 உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்காப்ரோவிலே கனடியன் பின் சந்திப்பு அருகாமையில் அமைந்திருக்கும் மாயாஸ் பர்னிச்சர் நிறுவனத்தினர். டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக இதிலே கூறப்பட்ட இன்னும் ஒரு விடயம், எல்லைகளை கடந்து அண்டை நாடுகளுக்கு நுழைகின்ற அகதிகள் அல்லது புலம்பெயர்ந்த உக்ரைனியர்களுக்கு உதவுகின்ற வகையில் அனைத்து உதவிகளையும் மனிதாபிமான வழியிலே உதவிகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக கனேடிய பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் குறிப்பிட்டிருக்கின்றார். இதைத் தொடர்ந்து இன்று ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் இது குறித்தும் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த போது ஒன்டாரியோவிலே வேலை வாய்ப்பு, அதாவது வேலை வாய்ப்பு அதிகமாக உருவாக்கப்பட்டாலும் கூட அந்த வேலைகளில் பணியமர்த்துவதற்கு பணியாளர்கள் போதாக்குறை நிலவுவதாகவும் அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக உக்ரைனில் இருந்து புலம்பெயர்கின்றவர்கள் அல்லது கனடாவுக்கு வர விரும்புபவர்களுக்கு தேவையான உதவிகளை ஒன்டாரியோ பொழுதும் வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் உலகிலேயே ஒன்டாரியோவிலே நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல எதிர்காலம், குடும்பத்தினருக்கான ஒரு நல்ல வாழ்க்கை முறை, இப்படி பல விடயங்களும் ஒன்டாரியோவில் இருக்கிறது, ஒரு சிறந்த மாகாணமாக விளங்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அவர் வேலைவாய்ப்பை பற்றி குறிப்பிட்ட விடயங்களும் அதே நேரத்தில் உக்ரைனிய மக்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் என்பது பற்றியும் அவர் குறிப்பிட்ட விடயங்களின் ஒரு தொகுப்பை அடுத்து பார்க்கலாம். Friends, our government has a plan for growing a stronger economy, an economy that works for everyone. It's a plan that will attract investment to create good jobs in our auto and manufacturing sector. It's a plan that's connecting resources and industries in Northern Ontario to the future of clean steel and electric vehicles. And it's a plan that's building roads, bridges, and highways, expanding subways and public transit, and constructing more homes, all for a growing province. Friends, we're building Ontario, but right now our province is in the middle of a historic labor shortage. In fact, it's the largest labor shortage in a generation. We've created the environment for an economy that is booming right now, with 338,000 good jobs waiting to be filled, and that number is only growing. We've heard countless stories of jobs going unfilled, costing Ontario billions in lost productivity. Every day these jobs go unfilled, it's another day we don't reach our full economic potential. So as we invest in job training for people already here, we also need to make it easier for hardworking people to come to Ontario. But for skilled workers wanting to move to Ontario, getting the required certification to work in our province takes way too long. And I can tell you, it drives me absolutely crazy. The amount of red tape
that previous governments added, it's beyond belief. And it's unacceptable when we're competing for the best of the best talent anywhere in the world. You're welcome here, and we want you. Our economy needs you. And as we watch in horror what's happening in Ukraine, I'm asking the federal government to welcome more Ukrainian refugees to Ontario. These are brave women and men who more than anything need safe harbor right now, and at a time when our province needs more people. The hardworking people of Ukraine will always be welcome here. And when you get here, there'll be in-demand jobs and economic opportunity waiting here for you. Our government will be here to support with settlement services for anyone fleeing from Ukraine right now. Because that's what we do here in Ontario, and that's what we do here in Canada. Our province has come so far, and we can't afford to go back to politics of no. Instead, your government is saying yes. Yes to building, yes to investing, and yes to workers. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 17 நிமிடம். இன்று நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்காப்ரோவிலே கனடியன் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் மாயாஸ் பர்னிச்சர் நிறுவனத்தினர். ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் குறிப்பிட்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே ஒன்டாரியோவிலே 3 லட்சத்துக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் உள்ளதாகவும் இதை நிரப்புவதற்கு போதுமான பணியாளர்கள் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் தற்பொழுது நடைபெற்றிருக்கின்ற இந்த போர் சூழல் காரணமாக உக்ரைனிய மக்கள் புலம்பெயர்ந்து கனடிய மண்ணில் வருகின்ற பொழுது அவர்களுக்கான வேலைவாய்ப்பு நிறைவே இருக்கிறது. அதற்கு ஒன்டாரியோ தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலம் பகுதியில் கனடாவின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் பகிர்ந்து கொண்டு சில விடயங்களை பார்க்க போகின்றோம். குறிப்பாக இந்த கோவிட் தொற்றின் எண்ணிக்கை குறைந்து வந்து கொண்டிருக்கிறது அனைத்து இடங்களிலும். குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒன்டாரியோ, கியூபெக் ஆகிய மாகாணங்களை தொடர்ந்து ஆல்பர்டா, சஸ்கெச்வான், மனிடோபா, பிசி இப்படி பல இடங்களிலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட படிப்படியாக இந்த கோவிட் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதில் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். அந்த வகையில் ஏற்கனவே ஒன்டாரியோவை பொறுத்தவரையும் சரி, கியூபெக் ஏனைய மாகாணங்களை பொறுத்தவரையும் சரி, இந்த கட்டுப்பாடுகள் உணவகங்கள் திறக்கப்படுவதிலிருந்து QR கோட், அதாவது இந்த தடுப்பூசி சான்றிதழ்கள் எத்தனையாம் தேதி வரை வைத்திருக்க வேண்டும் போன்ற விடயங்களிலிருந்து அனைத்துமே படிப்படியாக தளர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை எல்லாவற்றையும் விட முக்கியமாக பலருக்கு இருக்கின்ற கேள்வி, பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் இருக்கின்ற கேள்வி, இந்த முகமூடி அல்லது முகக்கவசம், இந்த மாஸ்க் எப்பொழுது நாங்கள் அணியாமல் சாதாரணமாக முன்னர் போல இருக்க முடியும் என்ற ஒரு கேள்விதான் பலருக்கு இருந்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் பாடசாலைகளை பொறுத்தவரையில் பல மாகாணங்கள் ஏற்கனவே திகதிகளை அறிவித்திருக்கின்றார்கள். இத்தனையாம் திகதியில் இருந்து முகக்கவசம் அணிய தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் மீண்டும் ஒரு தொற்றின் அதிகரிப்பு ஏற்படுகின்ற பொழுது அதிலிருந்து எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்ற போன்ற திட்டங்களும் வகுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஆல்பர்டா, சஸ்கெச்வான், மனிடோபாவை பொறுத்த வரையில் இந்த தொற்று கட்டுப்பாடுகள் விரைவாக நீக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதிலே குறிப்பாக ஒரு சில இடங்களில் மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடக்கம் இந்த முகமூடி
கட்டளைகளை நீக்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகமூடி கட்டளைகள், அதாவது முகமூடியை நீக்குகின்ற பொழுது இதனால் இருக்கின்ற பாதிப்பு எவ்வாறு இருக்கும் என்று கேட்ட பொழுது தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் தெரேசா டேம் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னவென்றால், இப்பொழுது அது அவசியமில்லை, இப்பொழுதும் எங்களுக்கு தேவையான ஒன்று, அதற்கு அவசரப்பட தேவையில்லை, இன்னும் காலம் இருக்கிறது, உடனடியாக நாங்கள் இந்த தொற்றிலிருந்து விடுபடவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பலருக்கும் தெரிந்திருக்கும், அதாவது கோவிட் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே இந்த விடயம் சொல்லப்பட்டது. இந்த கோவிட் என்ற இந்த விடயம் ஒரு காலத்தின் பின் முற்றாக இல்லாமல் போய்விடப் போவதில்லை, இது தொடர்ச்சியாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கப் போகின்ற ஒன்று, இதை பற்றிய விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கப் போவதாக குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் இந்த மாஸ்க் அணிவதும் கூட ஒரு முக்கிய விடயமாக சொல்லப்பட்டது. அந்த வகையில் தடுப்பூசிகளை பொறுத்தவரையில் எத்தனை வீதமானவர்கள் பெற்றிருக்கின்றார்கள், இந்த பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதன் முக்கியத்துவம் என்ன, இப்படி பல விடயங்களை அவர் இன்று பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அவர் கூறிய விடயங்கள் அடுத்து கனேடிய வலம் பகுதியில் பார்க்கலாம். In the week since the modeling update, epidemiological indicators of COVID-19 disease activity have continued to improve across most jurisdictions. Nationally, weekly case counts are down by 26%, and the number of people with COVID-19 in hospitals and ICUs have declined by over 20% compared to last week. Nevertheless, as the SARS-CoV-2 virus is still circulating widely, some jurisdictions are reporting weekly increases in case counts, and others could see additional bumps in the weeks ahead. As such, Canada continues to closely monitor a range of indicators, including using wastewater surveillance for early detection and monitoring the amount of virus in community samples. At the same time, there is continued high volume of PCR testing being performed and ongoing genetic sequencing of circulating virus variants. While the BA.1 sublineage of the Omicron variant is still dominant in most provinces and territories, we are picking up an increasing presence of the BA.2 sublineage, which currently accounts for about 10% of our domestic samples. Based on preliminary case surveillance data from Denmark, where BA.2 is now dominant, this sublineage does not appear to be associated with more severe illness. Similarly, data from England, where BA.2 is steadily increasing, shows no indications of a difference in immune escape or vaccine effectiveness compared to Omicron. That would be Omicron BA.1. However, both countries report that the BA.2 sublineage appears to be even more transmissible than the BA.1 sublineage. As with other variants of concern, the risk of infection and severe outcomes are expected to be highest among the unvaccinated. Knowing that the vaccines are still expected to provide substantial protection against serious illness really underscores the message that people need to get their COVID-19 vaccines up to date. In particular, getting a booster dose if you're eligible, and especially for those aged 50 years of age or older, is very important. The evidence supporting the value of booster doses continues to get stronger. Recent studies indicate that an mRNA COVID-19 vaccine booster dose enhances the overall immune response, which can provide longer lasting protection and possibly better effectiveness against variants. So if you or a loved one are eligible for a COVID-19 booster dose, I would urge you to get that very important additional shot of protection. Now is not too late. In fact, the time to do this is right now. As we've said, our best advantage going forward is to maintain a state of readiness. Canada's public health authorities will continue to adapt and share guidance and recommendations to help guide us as and when the situation changes. At the individual level, in addition to keeping COVID-19 vaccinations up to date, readiness can be best achieved by continuing to follow public health advice, which is tailored to local epidemiology and circumstances to help guide your individual and family risk assessment and decisions on the use of personal protective practices such as masking.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் ஹரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் ஹரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். 9 மணி கடந்து 25 நிமிடம். டொரண்டோவிலே வெளியிலே வெப்பநிலை 0 கீழே 8 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. கனேடிய வளம் பகுதியில் கனடாவின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்க நாங்கள் செய்யக்கூடியது இந்த முகக்கவசம் அணிந்திருப்பது தான். சாதாரணமாகவே ஒரு ஃப்ளூவோ அல்லது காய்ச்சலோ வந்தால் கூட நாங்கள் மற்றவர்களுக்கு தொற்றாமல் இருப்பதற்கு எங்களை பாதுகாத்து வைத்துக் கொள்வோம். அதை மற்றவர்களுக்கு பரவாமல். அதே மாதிரி இதுவும் ஒரு விடயம். ஆகவே முடிந்தளவு அதை அணிந்து கொள்வது சிறந்தது என்று கூறியிருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போகுவது மற்றொரு செய்தி ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் இன்று வெளியிடப்பட்டது. அதாவது LCBO இடங்களிலே ரஷ்யாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட மதுபானங்களை விற்பனை செய்யாமல் கடைகளில் இருந்து அதை அகற்றியிருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஆகவே இந்த அறிவித்தலை ஃபைனான்ஸ், அதாவது நிதி அமைச்சர், ஒன்டாரியோ நிதி அமைச்சர் பீட்டர் பெத்தலன் ஃபால்ஃபி அவர்கள் இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றிலே தெரிவித்திருக்கின்றார். ஆகவே ரஷ்யாவுக்கு எப்படியான விடயங்களை, அதாவது எப்படியான பொருளாதார தடைகளை எல்லாம் ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நடவடிக்கையாக இந்த விடயம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 679 LCBO இடங்களில் இருந்து இந்த மதுபான வகைகள் அப்புறப்படுத்தப்படுவதாக, குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட மதுபான வகைகள் விடுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் LCBO.com என்ற இணையதளத்தில் ஆர்டர் செய்பவர்களுக்கு கூட இது வழங்கப்பட மாட்டாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக கனடா முழுவதும் உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு விடயம், இந்த கோவிட் கட்டுப்பாடுகளுக்கு எதிரான போராட்டங்கள் குறிப்பாக ஒட்டவாவிலே பல வாரங்களாக இடம்பெற்று முடிவுக்கு வந்தது. இதிலே குறிப்பாக இந்த பின்னணியில் செயல்பட்ட பிரதான அமைப்பாளர்களில் ஒருவரான பேட் கிங் அவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட விடயம் அனைவரும் அறிந்த ஒன்று. இப்பொழுது ஒரு செய்தி இன்று வெளியிடப்பட்டது. அதாவது எதிர்ப்பு போராட்ட தலைவராக கருதப்படும் இவருக்கான பிணை மறுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட போது இவரை விடுவித்தால் ஏற்கனவே செய்யப்பட்ட போன்ற குற்றங்களை மேலும் அவர் தொடரலாம் என்ற எண்ணத்தில் அதுக்கான கணிசமான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இவருக்கான பிணை இப்பொழுது மறுக்கப்பட்டு தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவருக்கான விடுதலை, தற்காலிக விடுதலை என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. அது இன்று அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு இந்த விடயம் இன்று வெளியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவருக்கான பிணை இப்பொழுது மறுக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய நாணய மாற்று விகிதம் 9 மணி 28 நிமிடம் டொரண்டோவிலே. இலங்கையை பொறுத்தவரையில் சற்று கடந்த வாரத்தை பார்க்கின்ற பொழுது குறைவடைந்திருக்கிறது. 197.50 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு சின்ன அதிகரிப்பு கடந்த வாரத்தில் விட 60.25 இந்திய ரூபாவாக இருக்கிறது. ஏனைய நாடுகளில் எவ்வாறு நிலவரம் பார்ப்போம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 197.50 இலங்கை ரூபா, இந்தியா 60.25 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும்
கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட. கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 30 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்காப்ரோவிலே கனடியன் பிஞ்ச் சந்திப்பில் அமைந்திருக்கும் மாயாஸ் ஃபர்னிச்சர் நிறுவனத்தினர். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், கடந்த 2 கோடை காலம் கனடாவை பொறுத்தவரையிலும் சரி, உலக நாடுகளை பொறுத்தவரையிலும் சரி, அனைவருமே வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தது. நாட்டுக்கு நாடு நாங்கள் செல்ல முடியாத ஒரு நிலைமையாக, குறிப்பாக கனடாவை பொறுத்தவரையில் நீங்கள் விமானத்தில் செல்லவில்லை என்றாலும் உங்களுடைய வாகனங்களில் எல்லையை கடந்து அமெரிக்காவுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்கு வருவதாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் அவசியம் இல்லாத விடயங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி செல்வதாக இருந்தால் கூட உங்களுக்கான PCR டெஸ்ட் எல்லாம் செய்யப்பட்டு நிறையவே கட்டுப்பாடுகள் இருந்தன. அந்த வகையில் இந்த முறை இப்பொழுது மார்ச் மாதம் ஆரம்பமாக போகிறது. ஆகவே விரைவில் கோடைக்காலம் வருகின்ற பொழுது கடந்த 2 வருடங்கள் போல் இல்லாமல் இம்முறை பலரும் வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது, குறிப்பாக இந்த போர்டர்ஸ் எல்லைகளில் நீங்கள் கடக்கின்ற பொழுது இந்த PCR சோதனை தேவையில்லாத ஒன்று என்று சொல்லப்பட்டு பல இடங்களில் அது அமலுக்கு வந்திருக்கின்றன. அந்த வகையில் இன்னும் சில இடங்களில், முக்கியமாக வருகின்ற காலங்களில் இது தேவையில்லாமல் இருக்கும். நீங்கள் அது பரிசோதனை செய்ய தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டவர்கள் இருந்தாலும் சில இடங்களில் இந்த ஆன்டிஜன் என்று சொல்லப்படுகின்ற விரைவு சோதனைகளை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வருகின்ற வாரங்களில், முக்கியமாக கனடாவை பொறுத்தவரையில் ஒன்டாரியோ, கிபெக் இந்த எல்லை கடைவுகளில் நீங்கள் அமெரிக்காவுக்கு நுழைகின்ற பொழுது தேவையான PCR இப்பொழுது தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏனைய கோவிட் கட்டுப்பாடுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன என்பது வருகின்ற வாரங்களில் அல்லது மார்ச் மாதம் நடுப்பகுதியிலே நிச்சயமாக தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கம் பகுதியை அலங்கரிக்க இருப்பதற்காக இசை ஆசிரியை காந்தினி கிஷோன் அவர்கள் வழங்குகின்ற ஒரு கிளாசிக்கல் பாடல் ஒன்று, செமி கிளாசிக்கல் என்று சொல்லலாம். வழமையாக எங்களுடைய திரையிசை பாடல்கள் பலவற்றை, கவர் சாங் பலவற்றையும் இதிலே பார்த்திருப்பீர்கள். ஆகவே இன்று ஒரு வித்தியாசமாக ஒரு கிளாசிக்கல் செமி கிளாசிக்கல் பாடல் ஒன்று, காந்தினி கிஷோன் அவர்களுடைய பாடல். இவருடைய பாடல்கள் பலவற்றை நீங்கள் யூடியூப்ல இவருடைய பெயரை தேடினீர்களானால் நிச்சயமாக பார்க்க முடியும். பல மாணவர்களை உருவாக்கி வருகின்ற ஒரு ஆசிரியை என்பது குறிப்பிடத்தக்கது. பார்க்கலாம் கலையரங்கம். राम नाम में तुति मन में, राम नाम में तुति मन में, राम नाम में तुति मन में, क्षेम मुरवे नीदिन में सीता सीता
உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. உங்கள் குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:37. கலையரங்கம் பகுதியை அலங்கரித்தவர் இசை ஆசிரியை காந்தினி கிஷோன் அவர்கள். அவருடைய பாடல்கள் நீங்கள் பார்க்க விரும்பினால் யூடியூப் சேனலிலே அவருடைய பெயரை தேடினீர்களானால் நிச்சயமாக பார்க்க முடியும். உங்களுடைய கலை படைப்புகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். எங்களுடைய கலையரங்கம் பகுதியிலே சேர்த்துக் கொள்கின்றோம். அதோடு மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம், வருகின்ற திங்கட்கிழமை பிப்ரவரி மாதம் 28 9 மணிக்கு எங்களுடைய 400வது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை காலமும் தொடர்ச்சியாக அனுசரணை வழங்குகின்ற விளம்பரதாரர்கள், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள், நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை பதிவு செய்கின்றவர்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறுகிய காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை சென்றடைந்திருக்கிறது குட் ஈவினிங் கனடா. குறிப்பாக கனடாவில் கனேடிய செய்திகள், தகவல்களை முழுமையாக தமிழில் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது காலநிலையை பொறுத்தவரையில், டொரண்டோவை பொறுத்தவரையில் கடும் குளிருக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 0°C உணரப்பட்டாலும் இரவு பொழுது கடும் குளிர் நிலவும் என்று சொல்லப்பட்டாலும் கூட நாளை பகல் பொழுது சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்க போகிறது. அது கூடிய வெப்பநிலை பகல் பொழுதை பொறுத்தவரையில் 0°C இருக்கும். இருந்தாலும் இரவு பொழுது லேசான பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனைய நகரங்களில் எவ்வாறு காலநிலை இருக்க போகிறது நாளையை பொறுத்து பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் விடுவிற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 26 சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°4 நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°3 அதி குறைந்த வெப்பநிலை 0°7 நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°4 அதி குறைந்த வெப்பநிலை 0°5 நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 7°C, அதி குறைந்த வெப்பநிலை 2°C நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 6°C, அதி குறைந்த வெப்பநிலை 3°C நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் விடுவிற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 26 சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்காப்ரோவிலே கனடியன் பின் சந்திப்பில் அமைந்திருக்கும் மாயாஸ் பர்னிச்சர். இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவாக கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள்.
குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 25 வெள்ளிக்கிழமை. மாயாஸ் ஃபர்னிச்சர் ஆதரவில் குட்ஈவினிங்.canada.com, தேசியம்.நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவரது வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் மீது பொருளாதார தடைகளை விதிக்க கனடா முடிவு செய்துள்ளது. இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவித்தலை வெளியிட்டார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்காக கனடா அதன் நட்பு நாடுகளின் வழியை பின்பற்றி இந்த பொருளாதார தடைகளை விதிக்க முடிவு செய்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம், இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் 2 ரஷ்ய தலைவர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளை அறிவித்ததை அடுத்து இந்த அறிவிப்பை கனடா வெளியிட்டது. உக்ரைனில் நிகழும் அழிவுக்கு இவர்கள் இருவரும் மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் என இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் ட்ரூடோ கூறினார். இன்றைய அறிவிப்பு ரஷ்யாவை குறிவைக்கும் கனடாவின் 3வது நடவடிக்கையாகும். இதேவேளை ரஷ்ய வன்முறையில் இருந்து வெளியேறும் உக்ரைன் அதிகாரிகளுக்கு கனேடிய அதிகாரிகள் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர் என பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். எல்லைகளை கடந்து அண்டைய நாடுகளுக்கு நுழையும் போது ஆயிரக்கணக்கான உக்ரைனியர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க கனேடிய அதிகாரிகள் தயாராக உள்ளதாக அமைச்சர் கூறினார். கனடாவில் உள்ள ஏறத்தாழ 1.3 மில்லியன் உக்ரைனிய சமூகத்துடன் தொடர்ந்தும் தொடர்பில் இருப்பதாகவும் அமைச்சர் ஆனந்த் என்று குறிப்பிட்டார். கோவிட் தொற்றில் இருந்து பாதுகாப்பதற்கு முகமூடிகள் தொடர்ந்தும் அவசியமானவை என கனடாவின் தலைமை மருத்துவர் டாக்டர் தெரேசா டாம் தெரிவித்தார். சில மாகாணங்கள் முகமூடிகளை அணிய வேண்டுமென்ற தேவையை கைவிடும் நிலையில் இன்றைய அறிவித்தல் வெளியானது. உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்க நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விடயம் முகமூடி அணிவதென வைத்தியர் என்று கூறினார். ஆல்பர்டா, சஸ்கச்சுவான், மனிடோபா உள்ளிட்ட மாகாணங்கள் தொற்று கட்டுப்பாடுகளை நீக்க ஆரம்பித்துள்ளன. இவற்றில் மார்ச் மாதம் 15 முதல் முகமூடி கட்டளைகளை நீக்கும் முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் கட்டுப்பாடுகளுக்கு எதிரான போராட்டங்களின் பின்னணியில் செயல்பட்ட பிரதான அமைப்பாளருக்கான பிணை மறுக்கப்பட்டுள்ளது. எதிர்ப்பு போராட்ட தலைவராக கருதப்படும் பேட் கிங்கிற்கு என்று பிணை மறுக்கப்பட்டுள்ளது. 44 வயதான கிங் 3 வாரங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு போராட்ட தலைவர்களில் ஒருவராவார். கடந்த வெள்ளிக்கிழமை ஆட்டோவாவில் கைது செய்யப்பட்ட இவர் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டுள்ளார். காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டால் குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றங்களை போன்ற குற்றங்களை கிங் மீண்டும் செய்வதற்கு கணிசமான வாய்ப்பு இருப்பதாக நீதிபதி தனது முடிவில் கூறினார். கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த போராட்டங்களின் பின்னணியில் செயல்பட்ட மற்றொரு அமைப்பாளரான டமாரா லெச்சிற்கு பிணை மறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அனைத்து கனேடிய நிறுவனங்களும் இணைய பாதுகாப்பை வலுப்படுத்த CSC எனப்படும் கனேடிய புலனாய்வு நிறுவனம் வலியுறுத்துகிறது. ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்ததை அடுத்து அனைத்து கனேடிய நிறுவனங்களும் உடனடி நடவடிக்கை எடுக்கவும் அவர்களின் இணைய பாதுகாப்பை வலுப்படுத்தவும் CSC வலுவாக ஊக்குவிக்கிறது. ரஷ்யாவை தளமாக கொண்ட இணைய அச்சுறுத்தல் நடவடிக்கைகளுக்கு எதிராக தங்கள் பாதுகாப்பை வலுப்படுத்துமாறு மின் நிறுவனங்கள், வங்கிகள், கனடாவின் உள்கட்டமைப்பு, பொருளாதாரத்தின் பிற முக்கிய கூறுகளை CSC எச்சரிக்கிறது. நிதி, எரிசக்தி துறைகள் உட்பட முக்கிய உள்கட்டமைப்புகளில் இணைய அச்சுறுத்தல் நடவடிக்கைகளை CSC அவதானித்து வருவதாக அதன் இணைத்தலைவராக டான் ராஜர்ஸ் கூறினார். மாயாஸ் ஃபர்னிச்சர் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி.
நன்றி துஷ்யந்தி குணரட்னம். கனேடிய செய்திகளுக்கு நிறைவாக கனேடிய செய்திகளை பார்த்தீர்கள். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம், வருகின்ற திங்கட்கிழமை குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி 400வது நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாக இருக்கிறது. இந்த கோவிட் ஆரம்பித்த காலத்தில் 2020 ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி 400வது நிகழ்ச்சியாக வருகின்ற திங்கட்கிழமை ஒளிபரப்பாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் தொடர்ச்சியாக அனுசரணை வழங்குகின்ற விளம்பரதாரர்கள், பார்வையாளர்கள், கருத்துக்கள் வழங்குகின்றவர்கள், கலைஞர்கள், குறிப்பாக கலையரங்கம் பகுதியில் பல கலைப்படைப்புகளை வழங்குகின்றவர்கள், பல தகவல்களை வழங்குகின்ற அனைத்து துறை ஆய்வாளர்கள், அந்த துறை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் மீண்டும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை சமூக வலைதளங்கள் மூலமாக பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கப் போகின்றோம். சனி ஞாயிறு தினங்கள் பாதுகாப்பாக இருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், குட் நைட்.